ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். உங்களுடைய வீட்டு பூஜை அறையில இந்த மூன்று பொருளை மட்டும் தண்ணீர்ல கலந்து வைங்க. உங்களை எந்த ஒரு நோயும் அண்டாது. உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க செய்ய போற இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே மாத்திரும். நீங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எப்போ மனசு உடைஞ்சாலும் சரி, எப்போ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுல இருந்து விடுபடுவீங்க. உங்களை சுத்தி உங்களுடைய குடும்பத்தை சுத்தி ஏதாச்சும் நோய் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது மூலியமா அது அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க முழுமையான நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அதாவது உங்களுடைய பூஜை அறையில இந்த பொருட்களை வெறும் மூன்று பொருட்களை மட்டும் தண்ணீர்ல கலந்து வச்சு அதை அடுத்த நாள் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. அதாவது குளிக்கின்ற தண்ணீர்ல ஊத்திக்கோங்க. முக்கியமா உங்களுடைய வீடு முழுவதும் நீங்க தெளிச்சு விடலாம், தவறு இல்லைங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வர முடியுமா? அதாவது ஒரு நாள் செஞ்சு நிறுத்திடாதீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஒரு மண்டலம் அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய உள்ள மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஒரு சில பொருட்களை நீங்க பூஜையர்ல வச்சு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் தான். தண்ணியில வச்சு நம்ம செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை போலயே நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும். தண்ணி கண்ணாடி போலதான் இருக்கும். நம்ம அதுல நம்மளை பார்க்கவும் முடியும், நம்ம கோவப்படுறதையும் பார்க்க முடியும், நம்ம செய்யற விஷயங்களும் அதில் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட விஷயத்த வச்சு நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்றும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம் பத்தி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாலிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப கஷ்டம் வந்தாலும் சரி, எப்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மூன்று பொருட்களை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில நீங்க தண்ணீர்ல கலந்து மட்டும் வைங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். அதற்கேற்ற அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். அதை எப்படி வைக்க வேண்டும் என்று பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுடைய வீட்டுல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளியே இருக்கக்கூடிய விஷயத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது மூடி மறைக்க கூடாதுங்க. தெளிவா தெரிகிற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதாவது கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ரெப்பிட்டு முதலே உங்களுடைய பூஜையில வச்சிருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதல் விஷயமா பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காயின்னு ஒண்ணு இருக்கும். கடைகள்ல கிடைக்கும், நாட்டு மருந்து கிடைக்கலாம். அந்த ஜாதிக்காயை சரியா நீங்க 5, 7 இப்படி ஒற்றைப்படையில இன்னைக்குள்ள வாங்கிக்கோங்க. 3 கூட வாங்கலாம், தப்பு இல்லை. அதை முதல் விஷயமா போட்டுருங்க. இரண்டாவது, துளசி இலை இருக்கு பாத்தீங்களா? அந்த துளசி இலைகளை பறிச்சு அதை நீங்க அந்த இதுல போட்டுருங்க, அதாவது அந்த தண்ணீர்ல. மூன்றாவது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய கல் உப்பு இருக்கு பாத்தீங்களா? அதுல சிறிதளவு எடுத்து போடுங்க. இந்த மூன்று பொருட்களையும் போட்டு காலை அந்த ஒரு நீரை நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல ஊத்திக்கோங்க. அதாவது இரவே நீங்க தண்ணீர்ல கலந்து வச்சிடணும். காலை குளிக்கின்ற தண்ணியில ஊற்றணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் இரவு நீங்க செஞ்சு காலையில தினமும் உங்களுடைய குளிக்கின்ற தண்ணியில ஊற்றி சிறிதளவு ஊற்றி குளிச்சுட்டு வாங்க. இல்லை நீங்க சாயந்தரம் தான் குளிப்பீங்கன்னா காலையில செய்யுங்க, தப்பு இல்லை. இதை வாரம் வாரம் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் மாதத்தில் முடித்து ஒரு மண்டலம் வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தலையெழுத்தை மாற்றும். இதை நீங்க மட்டும் செய்யாதீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதே போல் பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணீர்ல குளிக்கின்ற தண்ணியில ஊத்திட்டு வாங்க. அவங்களும் நோய் நொடி இல்லாமல், கஷ்டப்படாமல், பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் மிகவும் உகந்ததாக இருக்கும். முழுமையான நம்பிக்கையோடு நீங்க செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இந்த மூன்று பொருட்களை உங்களுடைய வீட்டுல, அதாவது தண்ணீர்ல கலந்து வைங்க. இந்த மூன்று பொருட்களை நீங்க உங்களுடைய வீட்டுல தண்ணீர்ல நீங்க கலந்து வைக்கிறது மூலியமா, அதுவும் உங்களுடைய பூஜை அறையில கலந்து வைக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. முக்கியமா உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு, அதாவது பொருளுக்கு இருக்கிறது. இந்த சில பொருட்களை நீங்க உங்களுடைய பூஜையில எடுத்து வைக்கிறது மூலியமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையவே இது தலைகீழாக மாத்திடும். உங்களுக்கு முழுமையா நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை நீங்க தினமும் செஞ்சு வரலாங்க, தப்பு இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு நாளாவது நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில இந்த மூன்று பொருட்களையும் கலந்து வைங்க. முக்கியமா இந்த மூன்று பொருட்களை நீங்க உங்களுடைய பூஜை அறையில கலந்து வைக்கிறது மூலியமா
உங்களை எந்த ஒரு நோயும் அண்டாது. உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை ஒரே நாளில் மாறி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த மூன்று பொருளுக்கு அப்பேற்பட்ட மகத்துவமான சக்தி இருக்கிறது. நீங்க முழுமையான நம்பிக்கையோட இந்த மூன்று பொருளை மட்டும் எடுத்து உங்களுடைய அதாவது பூஜை அறையில தண்ணீர்ல கலந்து வச்சீங்கன்னா அதனுடைய முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது பொருட்களை பற்றி. அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போ கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை எப்போ மனம் உடைந்திருந்தாலும் சரி, அப்பப்பெல்லாம் இந்த ஒரு விஷயங்களை பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க விடுபட்டு வருவீங்க. உங்களை ஏதாச்சும் நோய் தாக்கியிருக்கு, உங்களோட மனசுலோட ஏதோ நோயினால நீங்க அதிகமா கஷ்டப்படுறீங்கன்னா அப்ப கூட நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரலாம். நிச்சயமா அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பொருட்களை பற்றி பார்ப்போம். முதல் விஷயமா, உங்களுடைய மனசளவுல நீங்க கஷ்டப்படுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க ரொம்ப தவிக்கிறீங்க, உங்கள் குழந்தையும் இதுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க இந்த ஒரு அதாவது இந்த ஒரு பொருளை முதல் விஷயமா கலந்து வைங்க. உங்களுடைய வீட்டுல தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, முதல் விஷயம் செம்பினால் ஆன சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க. வேற எந்த ஒரு சொம்பையும் நீங்க எடுக்க வேணாம். செம்பிலான சொம்புல நீங்க தண்ணி எடுத்துட்டு போய் உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லைங்க, பூஜை அறையில வைங்க. அது வச்சதுக்கு அப்புறமா முதல் விஷயமா அதுல தேன் இருக்கு பார்த்தீங்களா, தேன் அதை சிறிதளவு அதுல கலந்துக்கோங்க. இரண்டாவது விஷயமா கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கலந்துக்கோங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வசம்பு இருக்குல்ல, அதையும் கலந்து அதாவது வசம்பை பொடியாக்கி கலந்துக்கோங்க. இந்த மூன்று பொருட்களையும் நீங்க கலந்ததுக்கு அப்புறமா அந்த மூன்று பொருட்களையும் உங்களுடைய பூஜை அறையில இரவு வைங்க. சரியா நீங்க இதை 7 மணி 6 மணி போல சாயந்தரம் போல செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க காலை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலை எந்திரிப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம்ல இதை செய்யுங்க. ஏன்னா இதை நீங்க செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில செஞ்சிருக்கீங்கன்னா அடுத்து மத்தியானம் இரவு அப்படின்ற டைம்ல உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க குளிக்கணும். அப்படின்ற போது தான் அதனுடைய முழு சக்தியும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதனால நீங்க காலையில எழுந்திரிச்சு இந்த ஒரு விஷயத்த அதாவது பார்த்தீங்கன்னா கலந்து வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து குளிச்சிருங்க. அது மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையும் மாறும். அப்பேற்பட்ட சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்கிறது. இந்த மூன்று பொருளையும் தண்ணீர்ல வச்சு காலையில எழுந்துச்சு அதாவது நீங்க குளிக்க அப்படி இல்லை இரவு தான் வச்சுன்னா நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிங்க. இந்த ஒரு விஷயத்த முறைப்படி நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் இல்லையா முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நிச்சயம் இதை மறக்காமல் செய்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். உன்னுடைய பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்களை மட்டும் தண்ணீரில் கலந்து வை. உன்னை எந்த ஒரு நோயும் அண்டாது. உன் குழந்தையோட வாழ்க்கை ஒரே நாளில் மாறி உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். நீ நினைத்து நடக்காமல் இருக்கக்கூடிய எதுவாயினும் சரி, அதை எல்லாமே இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த உங்களுடைய பூஜை அறையில வைக்கிறது மூலியமா நடக்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட மிக மிக அதிசக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆகட்டும், பூஜைகள் ஆகட்டும், அது அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா சொல்லணும்னா நீங்க தண்ணீர்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஜலத்துல நீங்க வைக்கக்கூடிய பரிகாரங்கள், செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனையும் தான் நிச்சயம் தீர்த்து வைக்கும். ஏன்னா நம்ம உடலும் சரி உலகமும் சரி நீரிலான தான் முக்கால்வாசியான அளதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறது மூலியமா உங்க வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைத்து விடுவு காலம் பிறக்குன்னா நீங்க எதற்காக இந்த ஒரு பூஜையை செய்யக்கூடாது. அந்த ஒரு பரிகாரத்தை தண்ணீர்ல இந்த பொருட்களை மட்டும் கலந்து மட்டும் வைங்க, வேற எதுவுமே செய்ய வேணாம். அது என்னென்ன பொருட்கள் என்று பார்ப்போம். முதல் விஷயம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல 3/4 அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முதல் விஷயமா இந்த பாத்திரம் நீங்க சின்னதா எடுத்துக்கலாம், பெருசா எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். அதை எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுல முதல் விஷயமா பாத்தீங்கன்னா நீங்க மகாலட்சுமியோட அம்சமா இருக்கக்கூடிய கல் உப்பை கலந்துருங்க. அப்புறம் ஒரு மஞ்சளோடைய விறகு துண்டு இருக்கும் பாத்தீங்களா, அதை கலந்துருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு வசம்பு துண்டு, 2 ஏலக்காய்கள் கலந்துருங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா துளசி இலைகளை கலந்துருங்க. இந்த 5 பொருட்களையும் கலந்துட்டு இரவு உங்களுடைய பூஜை அறையில அதை வச்சிருங்க. அப்படியே இரவு முழுக்க, இரவுல இருந்து காலை வழுக்க அப்படியே இருக்கட்டும். காலை பொழுதுல எந்திரிச்ச உடனே நீங்க அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டின் நிலைவாசல், அதுக்கப்புறம் நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல
சேர்த்துட்டு குளிக்கலாம். உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு வரலாம். இதை தினம் தினம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்தங்களாகட்டும், பீடைகளாகட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளாகட்டும் அனைத்தையுமே இது நீக்கிடும். உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அதனால எந்த ஒரு கவலையும் இல்லாமல், பயமும் இல்லாமல் நீங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும், பொருட்களை மட்டும் தண்ணீர்ல கிடந்து உங்களுடைய பூஜையில வச்சு அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தி பாருங்க. இது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு கவலை இல்லாமல், எந்த ஒரு மனப்பிரச்சனையும் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு பொருட்களை மட்டும் பூஜையில சேர்த்து வச்சுட்டு தண்ணீர்ல அடுத்த நாள் பயன்படுத்தி மட்டும் வாங்க. இதை தினமும் செஞ்சு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கூடிய பீடை தரித்திரங்கள் அனைத்தும் மொழியும், நீங்கள் செய்த பாவங்களுக்கு கூட விமோச்சனங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாறி, உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை மாறி நினைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட, முழுமையான நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்து வாங்க. உங்க வீட்டில் இருந்தபடி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.